குருவே சரணம், குருவே துணை. இன்றைக்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2026 வருடம். இன்றைக்கி காலையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டு அவரை விசாரணைக்காக காவலர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் அவரும் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் கேஸும் பதிவு பண்ணுறாரு, வழக்கும் போடுறாரு. இதெல்லாம் அவரோட ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி சுட்டி காமிக்குது, திசாநாதனும் கோச்சாரமும் எப்படி இந்த சம்பவத்தை உறுதி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அவரோட பிறந்தகால குறிப்புகளை யூடியூப்லேயும் கூகுளில் இருந்து தான் நான் எடுத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் அவர் கும்ப லக்னம், ரிஷப ராசி, 2ல் கேது பகவான் 20 டிகிரியில் ரேவதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. அப்படி 8ல் ராகு பகவான் அதே 20 டிகிரியில் அஸ்தம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. அவரோட லக்னாதிபதி சனி பகவானும் சிம்மத்தில் 6.48 கலையில் மகம் 3ஆவது பாதத்தில் இருக்கிறாரு. அவருக்கு நடந்துட்டுருக்கிறதும் சனி திசையில் சூரிய புத்தியில் சனி அந்தரம் நடந்துகிட்ருக்கு. இப்போது கோச்சார சந்திரனும் நடந்துட்டுருக்கிற திசாநாதனும் சம்பவங்களை எப்படி இன்றைக்கி செயல்படுத்துகிறாங்கங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி கோச்சார சந்திரன் அவரோட வாக்குஸ்தானத்தில் அதே ரேவதி 2ஆம் பாதத்தில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. சனி பகவானும் அதே மீனத்தில் அதே 20 டிகிரியில் ரேவதி 2ஆம் பாதத்தில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சந்திரன் கேது மேலே ட்ராவல் பண்ணுது. அந்த பிறந்த கால கேது கோச்சாரத்தில் சனி பகவான் மேலே இன்னைக்கு அதே டிகிரியில் அதே 6.48 கலை மகம் 3ஆவது நட்சத்திரத்தில் பாதத்தில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அவர் இன்றைக்கி கோர்ட்டு, கேஸு, வழக்கு இப்படிங்கிற சந்திக்க போகிறாருங்கிறத சுட்டி காமிக்குது. சந்திரனும் பிறந்த கால கிரகங்களும் எப்பவுமே வாக்குஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா நம்ம வார்த்தையில் கவனமும் நிதானமும் தேவை. என்ன பண்ணும் அப்படின்னா தவறான வார்த்தைகளை பேச வைக்கும், முகம் சுளிக்கக்கூடிய அருவருக்கத்தக்க வார்த்தைகளை உணர்ச்சிவசப்பட்டு நம்மளை பேச வைக்கும் கிரகங்கள். வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற விடாமல் செய்யும். அதனால் ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்கும்போதும் நம்ம பொது இடங்களில் பேசும்போதும் நம்மளோட வார்த்தைகளை நிதானமாக பேசணும், கவனமாக பேசணும் அப்படிங்கிறது உண்மை.